நடப்பு ஐபிஎல் தொடரின் நேற்றைய 19வது மேட்ச் ராஜஸ்தான் அணிக்கு 4வது தொடர் வெற்றியையும் ஆர்சிபி அணிக்கு 4வது அதிர்ச்சி தோல்வியையும் கொடுத்தபடி நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில வெற்றி பெறும்னு எதிர்பார்க்கப்பட்ட ஆர்சிபி தோற்றது எப்படி, ராஜஸ்தான் அணியோட எந்த செயல்பாடு அவங்கள வெற்றி பெற வச்சது போன்ற கேள்விகளுக்கான பதில அந்தந்த அணியுடைய கேப்டன்கள் விளக்கமா தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பா தோல்வியடைஞ்ச ஆர்சிபி அணியின் கேப்டன் டு பிளஸ்ஸிஸ் பேசும்போது 10ல் இருந்து 15 ரன்களை நாங்க இன்னும் அதிகமா எடுத்திருக்கலாம்னு தோணுது. எதிரணியோட சுழற்பந்து வீச்சாளர்கள் சிறப்பா விளையாடுறாங்க. அவங்க முதல்ல பவுலிங்க தேர்வு செஞ்சது நல்ல முடிவு. ஏன்னா பணி சமயத்துல பேட்டிங் சுலபமா இருக்கும். எங்களால முடிஞ்ச கடுமையான உழைப்பை நாங்க போட்டோம். ஆனா சிக்கலான எதிரணியோட சுழற்பந்து வீச்சை எதிர்த்து எங்களால ஆட முடியல. முதல் 4 ஓவர்களில் சிறப்பாகவே நாங்கள் விளையாடினோம். எங்கள் ஃபீல்டிங் கொஞ்சம் ஆவரேஜ் தான். இன்னும் சிறப்பாக செயல்பட்டு எங்களை மேம்படுத்திக்க முயற்சி பண்ணுறோம். கேட்ச்களை பற்றி கவலைப்படாமல் களத்தில் தீவிரம் காட்டணும்னு தெரிவிச்சிருக்கார். வெற்றி பெற்ற ராஜஸ்தான் அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சன் பேசும்போது 190 ரன்களுக்கு குறைவான இலக்கும், லேசா பனி படர்ந்த சூழலும், நல்ல பேட்டிங் ஆர்டரும் இருந்தாலே இலக்கு அடைவது சுலபமான விஷயம்தான். சரியான இடைவெளி, ஓய்வு, உடலை விளையாட சரியா தகுதிப்படுத்திக் கொள்வது, ஒவ்வொரு ஆட்டத்தையும் தயார் நிலையில் எதிர்கொள்வது போன்ற விஷயங்கள் தான் எங்க அணி வீரர்கள் சிறப்பா பவுலிங் செய்ய உதவியிருக்கு. ஒரு கேப்டனா எங்க அணியோட பவுலிங்கிற்கு 9 மதிப்பெண்களும் பேட்டிங்கிற்கு 8.7 மதிப்பெண்களும் தருவேன். சரியான திட்டமிடலோட பட்லர் இன்னைக்கு சிறப்பான விளையாட்டை தந்திருக்காருன்னு பேசி முடிச்சார். நேற்றைய மேட்சோட ஆட்ட நாயகனா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜாஸ் பட்லர் பேசும்போது கொஞ்சம் அதிர்ஷ்டத்தோட எங்க அணி வெற்றி பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதா இருக்கு. என்னதான் பல நாட்களா கிரிக்கெட் விளையாடினாலும் அந்த பதற்றம், பரபரப்பு விளையாடும் போது இருக்கத்தான் செய்யுது. மனசு ரொம்பவும் வலிமையானது. அதை தொடர்ந்து தோண்டிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து கடுமையா உழைக்கணும். அதே சமயம் கொஞ்சம் அதிர்ஷ்டமும் இருக்கணும். இந்த சீசனை நாங்க சிறப்பா தொடங்கி இருக்கோம். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிறதா நம்புறேன். ஆனாலும் நாங்க இன்னும் சிறப்பா செயல்பட்டு இப்ப உள்ள வேகம் குறையாம பாத்துக்கணும்னு தன்னோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.